இவ்வளவு இடர்கள் இருக்கு. மத்திய அரசே அந்த திட்டத்தை கேள்வி கேட்குதுன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போதும் தமிழ்நாடு அரசு ஏன் அதை நிறைவேற்றி தீரணுன்ற ஒரு தீர்மானமா இருக்காங்க? இல்லை, தப்பான சில ஒரு ஒரு வணிக கணக்குகளின் அடிப்படையில் தான் தமிழக அரசு நிறைவேற்றி தரணும்னு ஒத்த காணிக்கிறாங்க. இந்த ஏர்போர்ட் பத்தாம் போயிடும், மக்கள் தொகை ஏர்போர்ட் மக்கள் தொகை கடுமையாக கூடிடும், தப்பாக கணக்கு போட்டு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு இந்த ஏர்போர்ட் நிறைவேற்ற நினைக்கிறாங்க. நிச்சயமாக இதில் ஒரு பெரும் தவறு இருக்குது. இது சார்ந்த ஒரு வணிகம் சார்ந்த ஒரு நலனும் நிச்சயமாக இருக்கு நம்ம பார்க்க முடியும். உறுதியாக நமக்கு எந்த தரவு இல்லாமல் யார் யாருக்கு என்னென்ன விஷயத்த சொல்ல முடியாத வழியா நிச்சயமாக இது தமிழக அரசு கைவிட வேண்டிய திட்டம் என்றால் பரந்தூர் திட்டம் தான். ஏன்னா இது இன்ஃபிளேட்டட் ஃபிகர்ஸ் அப்படின்னு நாம சொல்ல, ஏர்போர்ட் அத்தாரிட்டியே சொல்றாங்க, ஏர்போர்ட் எக்கனாமிக் ரெகுலேட்டர் அத்தாரிட்டியே சொல்றாங்க, உங்க நம்பர்ஸ் தான் அதிகமாக சொல்றாங்க. அப்போ 13 கோடி பேர் இந்த ஏர்போர்ட்டை பயன்படுத்துவாங்க எண்ணிக்கை எப்படி நீங்க அரைவ் பண்ணீங்க? யார் உங்ககிட்ட சொன்னது? எந்த அடிப்படையில் இந்த கால்குலேட் பண்ணி அரைவ் பண்ணீங்க? ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. ஒரு வருஷத்துல 13 கோடி பேர் இந்த ஏர்போர்ட்டை யூஸ் பண்ணுவாங்க சொன்னீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் தொகை அவ்வளவு இல்லையே அப்படின்னு கேள்விதான் எதார்த்தமா சென்னையோட மக்கள் தொகையை வச்சுட்டா கூட 1 கோடி 1.5 கோடி தானே, எப்படி நீங்க 13 கோடிக்கு போனீங்க அப்படின்னு கேள்விலாம் இருக்குது. லாஜிக்கான கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இந்த எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் மக்களுடைய போராட்டத்தை நீங்க வளர்ச்சிக்கு எதிரான போராட்டமாக பார்த்து நீங்கள் தாண்டி போயினா கெடுதல் தமிழ்நாட்டுக்கு தான். அந்த மக்கள் அங்கே 1000 நாட்களை தாண்டி போராடுறது அந்த மக்களுக்காக மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்காக தான் போராடுறாங்க, சென்னைக்காக தான் அவங்க போராடுறாங்க. ஸோ அப்போ அந்த போராட்டத்தை நீங்கள் புறந்தள்ளி விட்டு நீங்கள் ஒரு எதை பற்றி நான் கவலை இல்லாமல் எந்த கேள்வியும் பதில் சொல்லாமல் நாங்கள் தாண்டி போகணும்னு நினைத்தால் அது பெரிய பேடு தான் போய் முடியும் என்பதை நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும்.